ප්‍රේමවන්තයනි பிரியமானவர்களே, අද මනුෂ්‍යයන් ජීවත් වෙන විට බෝ අත්දැකීම් වලට මුහුණ දෙනවා. இன்று மனிதர்கள் வாழும் பொழுது அநேக அனுபவங்களுக்கு முகம் கொடுக்கிறார்கள். විවිධ අත්දැකීම්. வித்தியாசமான ඒකෙන් அனுபவங்கள். එකක් සතුට. அதிலே ஒன்று சந்தோஷம். සතුට කියන එක මනුෂ්‍යන්ගේ ජීවිතයෙන් විටින් විට ඇවිත් යන දෙයක්. சந்தோஷம் என்பது மனிதனுடைய வாழ்க்கையிலே அடிக்கடி வந்து போவதொன்று. සමහර අය තමන්ගේ ජීවිතයේ බෝ කාලවල් සතුටෙන් ගත කරයි. சிலர் தங்களுடைய வாழ்க்கையிலே அதிகமான காலங்கள் சந்தோஷமாய் கழிப்பார். ඒ වගේ දෙමව්පියන්ගේ ප්‍රේමවල් තිබෙනවා. ஆகவே இப்படியாக பெற்றோர்களுடைய அன்பு இருக்கிறது. ස්වාමි පුරුෂයන්ගේ ප්‍රේමය, கணவனுடைய அன்பு, භාර්යාවගේ ප්‍රේමය, மனைவியினுடைய அன்பு, දරුවන්ගේ ප්‍රේමය பிள்ளைகளுடைய அன்பு என்று பலவிதமான அன்புகள் இந்த பூமியிலே மனிதன் அனுபவங்களை பெறுகிறான். මෙලෙස විවිධාකාර ආන්දරයෙන් මනුෂ්‍යයා ප්‍රේමය භුක්ති විඳිනවා. வித்தியாசமான அன்புகள், ஒரு நாளிலே வளருகிற குறைகிற அன்பு என்று அநேக அனுபவங்கள். විවිධාකාර ප්‍රේම වලින් එක දවසක් අඩු වෙන, එක දවසක් වැඩි වෙන අත්දැකීමට ඔහු යනවා. வெற்றி என்கிற அனுபவங்களை மனிதன் பெறுகிறான், தோல்வி என்கிற அனுபவங்களை பெறுகிறான். ඒ වගේම ජයග්‍රහණය නැමැති අත්දැකීම සහ පරාජය නැමැති අත්දැකීමත් ලබනවා. சில காலங்களிலே வெற்றியோடு இருக்கிறான், සමහර දවස්වලදී ජයග්‍රහණය சில වෙනවා. காலங்களை தோல்வியை காண்கிறான். ඒ වගේම සමහර දිනවලදී පරාජය நான் දකිනවා. எடுக்கிற முயற்சியிலே வெற்றி, තමා ගන්නා උත්සාහයෙන් ජයග්‍රහණය, சில நாட்களிலே தோல்விகள். සමහර දිනවලදී පරාජය. இப்படியான அனுபவங்களை மனிதன் பெறுகிறான். මෙවැනි අත්දැකීම් පවා මනුෂ්‍යයා ලබනවා. மனிதன் என்று வாழும் பொழுது அவன் கண்களால் காண்பதிலும் கேட்பதிலும் பேசுவதிலும் உணர்வதிலும் பல அனுபவங்களை பெற்றுக் கொண்டிருக்கிறார். මනුෂ්‍යයෙක් ලෙස ජීවත් වෙද්දී තමාගේ දැස් වලින් දකින දේවල්, කන් වලින් අසන දේවල්, මුඛයෙන් කතා කරන දේවල්, හැඟෙන දේවල් වලින් ඔහු අත්දැකීම් ලබනවා. அதிலே பல சரீரத்திலான உள்ளுறுப்புகள் வேலை செய்து கொண்டிருக்கும். එයින් අභ්‍යන්තර ශරීරයේදී සමහර අවයව ක්‍රියා කරනවා. கண்ணீர் என்கிற அனுபவம் இன்று மனிதனுக்கு எல்லாருக்கும் இருக்கிறது. කඳුළු නැමැති අත්දැකීම අද මනුෂ්‍යයා හැම කෙනාටම තිබෙනවා. சில கண்ணீர்கள் சந்தோஷமான நாட்களிலே வருகிறது. සමහර කඳුළු සතුටුමත් දිනවලදී පැමිණෙනවා. சந்தோஷங்களை மனிதன் பெறும் பொழுது அவன் கண்ணீர் வடிக்கிறான். සතුටු මනුෂ්‍යයා ලබද්දී ඔහු කඳුළු සලනවා. அதை ஆனந்த கண்ணீர் என்று சொல்லுவார்கள். ඒවා ප්‍රීතිමත් කඳුළු කියලා කියනවා. அவன் விரும்பியவைகள் நடக்கும் பொழுது, ඔහු කැමති වෙන දේවල් அவன் සිදු වෙද්දී, எதிர்பார்த்தவைகள் கைகூடி வரும் பொழுது, ඔහු උත්සාහ කරමු දේවල් සාර්ථක වෙද්දී, அவனுடைய ஆசைகள் நிறைவேறும் பொழுது, ඔහුගේ ආශාවල් ඉටු වෙද්දී, அந்த கண்ணீர் ஆனந்த கண்ணீரா இருக்கிறது. එම කඳුළු ප්‍රීතිමත් කඳුළු යටියට වෙනස් அவனுக்கு වෙනවා. அல்லது அவனுடைய உறவிலே ஏதாவது நடக்கும் பொழுது ඔහුට නැත්නම් ඔහුගේ නැහැදෑයන් අතර යම් කිසි දෙයක් සිදු වෙද්දී, ஆனந்த கண்ணீரை அவன் பெறுகிறான். ප්‍රීති කඳුළු ඔහු ලබනවා. களைப்பு அதிகரிக்கும் பொழுதும் கண்ணீர் வெளியே வரும். වේසට පත්වේදීත් අධිකව කඳුළු සලනවා. அதே போல நித்திரை இல்லாத பொழுதிலும், ඒ වගේම නිින්දක් නැති අවස්ථාවේදී පවා, தூசுகள் அழுக்குகள் கண்ணுக்குள்ளே போகும் பொழுதும், ඒ වගේම දූවිලි කිලුටුවල් අපගේ ඇස්වලට යද්දී, சில நேரம் கண்ணிலே ஏதாவது ஒரு பலமான அடி விழும் பொழுதும், නැත්නම් ඇසට යම් කිසි පහරක් වදිද්දී, அவன் நினைக்கிறானோ இல்லையோ கண்ணாலே கண்ணீர் வருகிறது. ඔහු ඉතනවාද නැද්ද ඉබේම කඳුළු එනවා. ஆனால் அதிகமான கண்ணீர் வர ஒரு காரணம் உண்டு. නමුත් අධිකව කඳුළු එන්නට හේතුවක් තිබෙනවා. துக்கம் என்கிற ஒரு அனுபவத்தை மனிதன் பெறும் பொழுது, දුක නැමැති අත්දැකීමක් මනුෂ්‍යයා ලබද්දී, கவலை என்கிற ஒரு அனுபவத்தை மனிதன் பெறும் பொழுது, ශෝකේ නැමැති අත්දැකීමක් මනුෂ්‍යයා ලබද්දී, மனிதனுடைய கண்களில் இருந்து கண்ணீர் வடிகிறது. මනුෂ්‍යයාගේ ඇස් වලින් කඳුළු පැමිණෙනවා. ஒரு கவலையினால் ஒரு மனிதன் கண்ணீர் வடிக்கும் பொழுது, දුක නිසා මනුෂ්‍යයෙක් කඳුළු සලද්දී, அது சாதாரணமானதல்ல. ඒක සාමාන්‍ය දෙයක් නෙමෙයි. அந்த கண்ணீரை ஒருவர் எண்ணி வைத்திருக்கிறாராம். ඒ කඳුළු කෙනෙක් ගණන් කර තිබෙනවා. அப்படி எங்கள் சரீரத்தில் ஒவ்வொரு அவயவத்தை நாங்கள் படிக்கும் பொழுதும் தேவனுடைய அன்பை உணர முடியும். මෙලෙස අපගේ ශරීරයේ තිබෙනා වූ සෑම අවයවක් ඉගෙන ගනිද්දී දෙවියන් වහන්සේගේ ආදරය එතනින් වටා ගන්න இன்று පුළුවන්. மனிதன் என்ன சொல்கிறான்? ஏன் தேவன் என் கண்ணீரை பார்க்கவில்லை? අද මනුෂ්‍යයා මොනවද කියන්නේ? ඇයි දෙවියන් වහන්සේ මාගේ කඳුළු බැලුවේ නැත්තේ? ஏன் என் தேவன் என் கண்ணீரை பார்ப்பதில்லை? ඇයි මාගේ දෙවියන් වහන්සේ මාගේ කඳුළු දකින්නේ නැත්තේ? தேவன் அறியாரோ என் கண்ணீரை? දෙවියන් වහන්සේ මාගේ කඳුළු දන්නේ නැද්ද? என் கண்ணீரை தேவன் பார்க்க மாட்டாரா? මාගේ කඳුළු දිහා දෙවියන් වහන්සේ බලන්නේ නැද්ද? நோ. නෑ.
if he does, he definitely see your tears. සැබවින්ම උන්වහන්සේ ඔබගේ කඳුළු He දකිනවා. always see your tears. උන්වහන්සේ සෑම මොහොතේදී ඔබගේ කඳුළු දකිනවා. அவருடைய பதிலுடனே வராமல் இருக்கலாம். උන්වහන්සේගේ පිළිතුරු ශනිකව එන්නේ නැති වෙන්න පුළුවන්. ஆனால் இந்த பக்தனுடைய நம்பிக்கையை பாருங்கள். නමුත් මේ භක්තිවන්තයාගේ හැදෙල්ල දිහා බලන්න. சங்கீதம் 56:8. ගීතාවලිය 56:8 ඔබ මාගේ ඔබ මාගේ මුලාව යම් ගනිනසේක මුලාව යම් ගනිනසේක මාගේ කඳුළු මාගේ කඳුළු ඔබගේ භාජනයෙහි තැබුව මැනව ඔබගේ භාජනයේ තැබුණු මැනව ඒවා ඔබගේ පොතෙහි ලියන ලද්දේ නොවේද පොතේ ලියන ලද්දේ නොවේද அன்று பார்த்தீர்கள் உங்களுடைய எலும்புகள் உருவாகும் முன்னே அவைகள் உருவேற்படும் நாட்களும் அவருடைய புஸ்தகத்தில் எழுதி இருந்ததா? එදා බැලුවා ඔබගේ අස්ථි කොටස් ඇති වෙන්නට පෙරම උන්වහන්සේගේ පොතේ ඒවා ගැන ලියලා තිබෙනවා. எலும்புகள் ஒன்றும் இல்லாத பொழுதே அவைகள் உருவேற்படுகிற நாட்கள் எப்பொழுது எந்த எலும்பு உருவாகும் எத்தனை நாட்களிலே வளரும் எல்லாம் அவருடைய புஸ்தகத்தில் எழுதியிருந்ததா? කිසිම අස්ථි කොටසක් නැති අවස්ථාවකදී පවා ඒවා මොන වේලාවෙදිද නැත්නම් මොන කාලයේද ඇදෙන්නේ කියලා සියල්ල උන්වහන්සේගේ පොතේ ලියා அதே තිබෙනවා. போல இன்னொன்றை அவர் தன் புஸ்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறாரா? ඒ වගේම තවත් එක දෙයක් උන්වහන්සේගේ පොතේ ලියා තිබෙනවා. என்ன அது? මොනවද? உங்கள் கண்ணீர். ඔබගේ කඳුල உங்கள் கண்ணீர். ඔබගේ කඳුළු நீங்கள் கண்ணீர் வடிக்கும் பொழுது ඔබ කඳුළු සලද්දී நீங்கள் நினைக்கிறீர்கள் யாரும் பார்க்கவில்லை என்று. ඔබ හිතනවා කවුරු දැක්කේ නැහැ කියලා. உங்களை படைத்தவர் கருவிலே உருவாக்கினவர் பார்த்து கொண்டிருக்கிறார். ඔබව මැව්වව මව් කුසේදී සෑදුවව දෙවි කෙනෙක් බලනවා. ஐயோ என் கண்ணீரை யாரும் பார்க்கவில்லையே. අනේ මහගේ කඳුළු කවුරුත් බලන්නේ නැහැ. ஒவ்வொரு நாளும் நான் அழுகிறேனே. හැමදාම මං අඬනවා. என் கண்ணீரை யாருக்கு பதில் சொல்லுவார்கள் මගේ කඳුළු වලට පිළිතුරු දෙන්නේ කවුද? என்று மனிதனுடைய கேள்விகள் ஏராளமாய் ஒவ்வொரு நாளும் இருக்கிறது வாழ்க்கையிலே. මෙලෙස මිනිස්යාගේ ජීවිතයේදී හැමදාම ප්‍රශ්න අධිකව තිබෙනවා. But people forget one secret. නමුත් මිනිස්සු මේ රාසයක දෙයක් අමතක කරලා They තිබෙනවා. forget that God counts every drop of tears. ඔවුන් අමතක කරලා තිබෙනවා සෑම කඳුළු බිඳක්ම උන්වහන්සේ ගණන් කර තිබෙනවා இன்னைக்கு කියලා. அதிக கண்ணீர் யார் வடிப்பார்களாம்? අද ගොඩාක් කඳුළු සලන්නේ කවුද? அதிக நன்மை செய்கிறவர்கள் அதிக கண்ணீர் வடிப்பார்கள். ගොඩාක් හොඳ දේවල් කරන අය කඳුළු සලනවා. மனிதன் நன்றி இல்லாமல் நடக்கும் பொழுது கண்ணீர் வரும். මිනිස්සයා ගුණවන්ත හදවතක් නැතිව පැමිණෙද්දී කඳුළු நாங்கள் பல එනවා. காரியங்களை இழக்கும் பொழுது கண்ணீர் வரும். අපි ගොඩාක් දේවල් අයිමි කරගනිද්දී කඳුළු එනවා. தகப்பனை இழக்கும் பொழுது அழுவீர்கள். පියාව නැති වෙද්දී කඳුළු தாயை සලනවා. இழக்கும் பொழுது அழுவீர்கள். මව නැති වෙද්දී කඳුළු සලනවා. கணவனை இழக்கும் பொழுது அழுவீர்கள். ඒ වගේම සැමියාව නැති කරගද්දී අඬනවා. மனைவியை இழக்கும் பொழுது அழுவீர்கள். භාර්යාව නැති කරගනිද්දී අඬනවා. சிலர் இருக்கிறார்கள் யார் இழந்தாலும் சந்தோஷமாயிருப்பார்கள். සමහර ඉන්නවා කවුරු නැති වුණත් සතුටින් ஒரு ඉන්නවා. உண்மையான மனிதன் අවංක මිනිස්සෙක් ஒரு இழப்பிலே கண்ணீர் வடிப்பார். අයිමි වීමකදී කඳුළු සලනවා. ஒரு கண்ணீரை கூட உணர தகுதி இல்லாத மனிதன் கடின இருதயம் கொண்டவர்கள். කඳුලක් වටහා ගන්න බැරි මිනිස්සෙක් දැඩි සිතක් ඇති அவர்கள் මිනිස්සෙක්. சுயநலம் படைத்தவர்கள். ඔවුන් ආත්මාර්ථකාමියෝ. ஒரு மரணம் என்றால் அங்கே கண்ணீர் வரும் அல்லவா? මරණයක් නම් එතන කඳුලක් එනවා නේද? அவர்கள் ஏளனமாய் சிரித்தார்கள். ඔවුන් ඉනා වුණා. ஏளனமாய். නින්දා සාගතව ඉනා ஏன்? වුණා. ඇයි? அந்த இறந்தவர் இவர்கள் உதவி கேட்ட பொழுது ஒரு நாள் செய்யவில்லை. මැරුණු කෙනා මෙයා උදව්වක් ඉල්ලද්දී කළේ නෑලු. அதற்கு மரணத்திலும் ஏளனம் பண்ணுவதா? ඒකට මරණයේදී නින්දා කරනවාද? அதற்கு மரணத்திலும் ஒரு கொஞ்ச துயரத்தை சகிக்காமல் இருப்பதா? මරණයේදී ටිකක් ඒ දුක ඉවස ගන්න බැරිද? அது கடின இருதயம் அல்லவா? ඒක දැඩි සිතක් නොවේද? அது முரட்டாட்டம் உள்ள உள்ளம் அல்லவா? මුරණ්ඩුකම් කරන්නා වූ සිතක් නොවේද? தயவு உள்ளவன் தயவு பெறுவான் என்று வேதம் சொல்லுகிறது. දයාවන්ත තැනැත්තා දයාව ලබා ගන්නවා කියලා බයිබලයේ இரக்கம் කියනවා. உள்ளவன் இரக்கம் பெறுவான் என்று வேதம் சொல்லுகிறது. අනුකම්පා සහිත මිනිස්සෙක් අනුකම්පාව ලබනවා කියලා உங்களுடைய බයිබලයේ කියනවා. இருதயத்திலே இரக்கமும் தயவும் இருக்கும் பொழுது ඔබගේ හදවතේ දයාව අනුකම්පාව තිබෙද්දී மற்றவன் துயரப்படும் பொழுது உங்கள் கண்களிலே கண்ணீர் வரும். තවත් කෙනෙක් දුකට පත් වෙද්දී ඔබගේ ඇස්වල කඳුළු එනවා. நீங்கள் மற்றவனுக்கு இரக்கம் பாராட்டி தயவா இருக்கும் பொழுது ඔබ තවත් කෙනෙකුට අනුකම්පාවෙන් දයාව පෙන්වද්දී உங்கள் மேலே தேவன் இரக்கமா இருப்பார். ඔබ කෙරේ දෙවියන් වහන්සේ අනුකම්පා உங்கள் மேலே කරනවා. தேவன் தயவா இருப்பார். ඔබ කෙරේ දෙවියන් වහන්සේ දයාව நீங்கள் දෙනවා.
கண்ணீர் வடிக்கும் பொழுது அவர் ஒவ்வொரு கண்ணீரையும் தன் புஸ்தகத்தில் எழுதி வைப்பார். ඔබ කඳුළු සලද්දී ඔබගේ සෑම කඳුලක් උන්වහන්සේගේ පොතේ ලියා තබනවා. யாராயினும் உங்களை கண்ணீர் வடிக்க வைத்துக் கொண்டே இருக்கிறார்களா? කවුරු හරි ඔබ කඳුළු සලස්වන දෙනවාද? ஒன்று முடிய ஒரு வேதனையை தந்து கொண்டிருக்கிறார்களா? ඒකක් ඉවර වෙද්දී වේදනාවක් දෙනවාද? எவ்வளவுதான் செய்தாலும் உங்களை துன்பப்படுத்தி கவலைப்படுத்திக் கொண்டே இருக்கிறார்களா? කොච්චර දේවල් කළත් ඔබ වේදනාවටපත් කරමින් දුකටපත් කරනවාද? அவரிடம் சொல்லுங்கள், උන්වහන්සේ වෙත කියන්න. அவரிடம் சொல்லுங்கள். උන්වහන්සේ වෙත அந்த කියන්න. கண்ணீர் எல்லாவற்றுக்கும் ஒரு நாள் பதில் இருக்கும். මේ සෑම කඳුලටම දවසක් පිළිතුරක් තිබෙනවා. ஏன் அவர் அந்த கணக்கிலே வைத்திருப்பார். මක් නිසා දේවා උන්වහන්සේගේ ගණනේ තිබෙනවා. நீங்கள் இந்த உலக மனுஷன் கண்ணீர் வடித்து தற்கொலை செய்து போகிறான். காரணம் என்ன? அவனுடைய கண்ணீருக்கு பதில் இல்லை, அவன் தேவனிடம் சொல்லாததினால். අද ලෝකයේ මිනිස්සයා කඳුළු සලලා තමාගේ ජීවිතේ නැති කරගන්නවා. නමුත් ඒවා ගණනේ නැහැ. මක් නිසාද? ඔව් දෙවියන් වහන්සේට නොකියන නිසා. தேவனிடம் உங்கள் கண்ணீரை வையுங்கள். දෙවියන් වහන්සේ වෙත ඔබගේ කඳුළු உங்களுடைய තබන්න. ஒவ்வொரு கண்ணீர் சிந்துதலுக்கும் பலன் வரும். ඔබගේ සෑම කඳුළු සැලැස්වීමේදී දෙවියන් වහන්සේගේ ஏன் அவர் පිළිතුරක් நீதி එනවා. உள்ளவர் அல்லவா? මක් නිසාද උන්වහන්සේ ධර්මිෂ්ඨ அவர் කෙනෙක් நியாயம் නොවේද? செய்யாதிருப்பாரோ? උන්වහන්සේ යුක්තියක් නොකර සිටීද? அவர் செய்வார். උන්වහන්සේ කරයි.